ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 4 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரம்யா வந்துட்டு அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது மாதிரி தீபாவோட கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்ட அபிராமியும், நீ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது ரம்யா, இந்த மேனேஜர்கிட்டையே நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண சொல்லிடுவோம், அதுக்காக 10 லட்ச ரூபா அட்வான்ஸாக தரேன், நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் தொகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே இப்படி ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா, அதனால் நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ஐஸ்வர்யா, நீ சொல்கிறது நிஜம்தான், நம்ம எல்லாருமே இப்படி ஹாப்பியாக இருந்து ரொம்ப நாள் ஆகிட்டு இல்லை, நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு அந்தாக்ஷரி விளையாடலாமா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அந்தாக்ஷரியா சூப்பரான விளையாட்டு, இந்த விளையாட்டில் எப்போவுமே மீனாட்சி தான் ஜெயிப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன மீனாட்சி ரொம்ப பழைய விளையாட்டாக சொல்கிறீங்க, ஏதாவது புது விளையாட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீயே சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை தீபா சொல்கிறாங்க, அத்தை கண்ணாமூச்சி விளையாடுவோமா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ என்ன ரொம்ப பழைய டெக்னிக்கே சொல்கிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி நம்ம எல்லோரும் சேர்ந்து இசைஞர் கலை விளையாடலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறேன். அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான், கண்டிப்பாக இந்த விளையாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம அதையே விளையாடுவோம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இதில் பாய்ஸ் கிடையாது, கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, சரி ஓகே கேர்ள்ஸ் மட்டும்தான், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு மியூசிக்கு சேர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே விளையாடுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சேர் எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறாங்க. அப்போ யார் யார் விளையாடுறாங்கன்னா, நம்ம மைதிலி, தீபா, ரம்யா அவங்க மட்டும்தான் விளையாடுறாங்க. வெளியில் வந்து நம்ம மீனாட்சியும் அபிராமியும் நிற்கிறாங்க. அருணும் ஆனந்தும் தான் வந்து மியூசிக் போடுறாங்க. மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததோட யார் தோற்று போயிடுறான்னா, மைதிலி தோற்று போயிடுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன மைதிலி சீக்கிரம் தோற்று போயிட்டியா அப்படின்னு. அப்போ மைதிலி நேராக மீனாட்சிக்கிட்ட பார்த்து அவளுக்கு கொழுப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாட்டு ஓடுது. பாட்டு ஓடின பிறகு யார் வந்துட்டு பாட்டு நிப்பாட்டினத்தோட தோற்று போகிறான்னா, ஐஸ்வர்யா தான் தோற்று போகிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என்ன ஐஸ்வர்யா போட்டியை கண்டுபிடிச்ச நீயே எப்படி தோற்று போயிட்டியே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க, தீபா இந்த போட்டியில் நீ தான் ஜெயிக்கணும், உனக்கு எங்களுடைய சப்போர்ட்டு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தீபாவுக்கு தான் எங்களுடைய சப்போர்ட்டு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன எல்லாருமே தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு அந்த ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ரம்யா நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மியூசிக்கல் சேரும் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொன்னது எல்லாத்தையுமே போலீஸும் கேட்டுக்கிட்டு, கார்த்தி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு சைக்கலாஜிக்கலி அந்த ரம்யாவை தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உன் ஃபேமிலி விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸை நான் எடுக்கலை, இது வந்து ஒரு ஃபேமிலி மேட்டராகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் சரவணன், அதுக்கு முன்னாடி நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கே சேகர், அவனை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு. சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு சேகரை கூப்பிட்டு, இங்கே பாரு, இந்த விஷயம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத நீ ரம்யா கிட்டே சொல்லிடக்கூடாது, இன்ஃபேக்ட் நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, எங்கேயாவது கிளம்பி போயிரு அப்படின்னு. சேகரும், சார் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சரவணன் சொல்கிறாரு, நீ மட்டும் ரம்யா கிட்டே ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேங்க, கண்டிப்பாக உன்னைய விட மாட்டோம், இருக்கிற கேஸ் பூரா எல்லாத்தையும் உன் மேலே போட்டு உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, சார் நான் கண்டிப்பாக ரம்யா மேடத்தையும் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன், நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், ரம்யா மேடத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் போகிறாரு. அப்போ ரம்யாவோட அப்பா வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாரு, கார்த்தி நான் என்னென்னமோ நினச்சி வந்தேன், நல்ல வேற நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயந்தான்,
இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரியக்கூடாது, அப்படி மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பாவும் சரி நான் ரம்யா கிட்ட சொல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதை நான் எதுக்காக பண்ணுறேன்னா முக்கியமாக ரம்யாவுக்காக இல்லை, என் குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, சரி கார்த்தி நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த ரம்யாவால் உங்கள் குடும்பம் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனை பார்த்து, சரவணன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக சரவணன், என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் கால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில் வராரு. அப்போ ரம்யாவோட அப்பா நேராக கார்த்தியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க இருந்துச்சு, நீ தடுத்துட்ட அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சொன்னது தான், இது எல்லாமே எதுக்காக பண்ணுறேன்னா என் குடும்பத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவோட அப்பாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம தீபாவும் ரம்யாவும் மியூசிக்கல் சேர் விளையாண்டாங்கன்னா அது காமிக்கிறாங்க. அப்போ பாட்டு நிற்கிது. அப்போ நம்ம தீபா போய்ட்டு உட்காந்துடுறாங்க. ரம்யா தோற்று போயிடுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி ஓடி வந்து தீபாட்ட, நீ தான் ஜெயிப்பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்போ எல்லாருமே வந்துட்டு தீபாவை பாராட்டுறாங்க. அப்போ உட்காரும் பொழுது மீனாட்சி கீழே விழுந்துட்டாங்களா. அப்போ தீபா மீனாட்சி ரம்யாவை பார்த்து சாரி ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்போவே தெரியும் தீபா தான் ஜெயிப்பா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் வந்துட்டும் ஒன்றும் தோக்கலை, நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் சரி அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக மீனாட்சியை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே, ரம்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வராரு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. நம்ம தீபாவும் கார்த்தியவே பார்க்குறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி என்ன நம்மளை முறைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனை சிப் பண்ணி அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வீட்டில் எல்லாருமே வரிசையாக உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா ரம்யாவோட அப்பா தான் வராரு. ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்ததோட, என்ன இது அப்பா வந்திருக்காரு அப்படின்ட்டு நேராக அவர்கிட்ட போயிட்டு, அப்பா என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட பேச வரலம்மா, நான் அபிராமி அம்மாட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமியை பார்த்து, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலையேன்னு கோச்சிக்காதீங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் நான் வர முடியலை. இது மாதிரி என் தீபாவுக்கு வந்து எப்போ கல்யாணம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் தீபா கார்த்தியோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நான் ரம்யா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன், இது மாதிரி இந்த பரிகாரம்லாம் முடிஞ்சதோட ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இதை இத்தனை நாள் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, அதான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் ரம்யாவுக்கும் இதே மாதிரி ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இப்படியெல்லாம் பேசாத, என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் இதே மாதிரி மேரேஜ் வேணான்னு தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தா, இப்போ இன்னுமே கல்யாணம் ஆகாமல் இருக்கா, அதனால தான் சொல்கிறேன், டக்குன்னு நீ ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ மைதிலி மனசில் யோசிக்கிறாங்க, இவளுக்கு கல்யாணம் ஆகி தொலைஞ்சாதான் தீபாவோட பிரச்சனையே தீரும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு அபிராமிக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நீங்களே ஒரு நல்ல வரனாக பார்த்து ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, இங்கே பாருப்பா ஆனந்த், நாளைக்கு காலையில் அந்த தரகரை வர சொல்லியிருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி நேராக ரம்யாவோட அப்பாவை பார்த்து, இங்கே பாருங்கள், ரம்யாவோட கல்யாணம் இனிமேல் என்னுடைய பொறுப்பு, தீபாவோட கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே ரம்யாவோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரம்யா செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இவங்க எல்லாருமே சேர்ந்து வேறு பிளான் பண்ணுறாங்களே அப்படின்னு ரம்யா கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சரிம்மா நான் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் வந்தேன், நீங்கள் சொன்ன விஷயம் கேட்டு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக ரம்யாவோட வாழ்க்கையை வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது,
அப்பா இந்த மாதிரி வந்து திடீர்னு பேசிட்டு போகிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா நேராக அந்த ரியாவை போய் சந்திக்கிறாங்க. அப்போ ரம்யா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ரியா கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, கார்த்தி என்னையை முறைச்சி பார்த்துக்கிட்டே போனான். அடுத்து 1 மணி நேரத்திலேயே அந்த எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அபிராமி ஆண்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி கார்த்தி இருப்பானு சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே அந்த போலி சாமியார் விஷயத்தை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான். ஒருவேளை ஏன் விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு. அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் கூட அவர் வந்துட்டு எதேச்சியாக வந்து கேட்டிருக்கலாம். அதை நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அப்பா திடீர்னு வந்துட்டு அபிராமி கிட்ட சொன்னதே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்ன தான் இருந்தாலும் உனக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாத. அந்த தீபா எனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா, அவளை கண்டிப்பாக நான் விட மாட்டேன். அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அபிராமி குடும்பத்தை காமிக்கிறாங்க. அப்போ அபிராமி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்கு யார் வராங்கன்னா, நம்ம அருணாச்சலம் வராரு. அருணாச்சலம் பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்து, நாச்சியா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா நேற்றே வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, நேற்று வரேன்னு தான் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருந்துருச்சு, அதனால தான் இன்றைக்கி வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் அத்தையை பார்க்கணுன்னே சீக்கிரம் வந்திருப்பீங்க அப்படின்னு. அப்போ அவர் சிரிக்கிறாரு, இதில் என்ன இருக்குது, நாச்சியாவாக பார்க்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி டாக்டர் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு ரெகுலர் செக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு பிபி செக் பண்ணுறாங்க. பிபி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுறீங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நானே டேப்லெட்டை ஒழுங்காக போடலைன்னா என் மருமகளே கரெக்டாக கொடுத்துருவா, டேப்லெட்டெல்லாம் எந்த மிஸ்ஸும் இல்லை அப்படின்னு. அப்போ டாக்டரும் சரி ஓகே, இனிமேல் நிறைய டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு பெயின் இருக்கா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அந்த குண்டடிப்பட்ட இடத்துல லைட்டாக பெயின் இருக்குது அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக சரியாகிடும், டேப்லெட்ஸை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. அபிராமியும் சரிங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த டாக்டரை கொண்டு வந்து வெளியில் வர்றாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கார்த்தி மேடத்தை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. கார்த்தியும் சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போனதோட நம்ம கார்த்தி அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு கார்த்தியும் ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாரு.